ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவையிலே இன்றைய நாள் பாட்டு புள்ளின்வாய் கேண்டானை பொல்லாவரக்கனை என்கிற பாட்டு. கீழ்ப்பாசுரத்திலே மனத்துக்கினியான் அப்படின்னு ராமபிரானை பற்றி பேசினார். இந்த பாசுரத்தில் ராமகிருஷ்ணாத்யவதாரங்கள் இரண்டையும் காட்டுகிறாள் ஆண்டாள். இந்த இரண்டு அவதாரங்களுடைய அனுபவமும் அமைந்திருக்கிறது இப்பாசுரத்திலே. அது தனிச்சிறப்பு. புள்ளின்வாய் கண்டான் என்பது பகாசுரவதம், பொல்லா அரக்கனை கள்ளிக் களைந்தான் என்பது ராவணனுடைய சம்ஹாரம். அசுரனுக்கும் அரக்கனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். அசுரன் எல்லாம் அரக்கன் அப்படின்னு சொல்ல முடியாது. அரக்கன் என்பது அரக்க குலத்துக்கு வந்திருக்கக்கூடிய பேர். அசுரன் அப்படின்னா சுரன் அப்படின்னா நல்லவன் அர்த்தம். அசுரன் அப்படின்னா தீயவன் என்று பொருள். தீயவர்கள் எல்லோரும் அசுரர்கள். ஆனால் அசுரர்களை அரக்கர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ராவண குலம் அரக்க குலம். பொல்லா வசுரனை அப்படின்னு சொன்னால் இதன் நரசிம்மாவதாரம்னு கூட சொல்லலாம். ஆனால் பொல்லா அரக்கனை கள்ளிக்களைந்தான் அப்படின்னால் அனாயாசமாக ராவணனை அழித்திருக்கிறான் பெருமான் என்று பொருள். பகாசுரவதம் என்ன, ராவணவதம் என்ன, இவை இரண்டையும் காட்டுகிறாள் இப்பாசுரத்தாலே ஆண்டாள். இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சம் என்ன அப்படின்னு பார்க்கணும். போதரிக்கண்ணினாய் என்பது இங்கு நோக்க வேண்டிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இங்கே எழுப்பப்படும்படியான பெண் பிள்ளை அழகிய கண் படைத்தவள் என்று பொருள். இந்த கண் எப்படிப்பட்ட கண் அப்படின்னால் போது அரிக்கண், பூவையும் மானையும் ஒத்திருக்கக்கூடிய கண். இந்த அரின்ற வார்த்தைக்கு வண்டு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. பூவிலே வண்டு படிந்தார் போல இருக்கக்கூடிய கண். இவருடைய கண்ணழகு எத்தகையது என்னால் புஷ்பத்தையும் அரிக்கும்படியாக பண்ணக்கூடிய கண் என்னும் பொருள். இந்த கண் எதுக்கு உபலட்சணம் அப்படின்னா ஞானத்துக்கு உபலட்சணமாக கொண்டிருக்க வேண்டும். விஷயத்தை கிரகிப்பதற்கு உதவுவது இந்த கண்கள். சக்ஷுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்கள் அக்ஷம் என்கிற வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக பல விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பஞ்ச இந்திரியங்களுமே ஞானத்துக்கு கருவிகளாக உள்ளன. மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஆனால் இந்திரியங்கள் மூலமாக விஷயங்களை தெரிந்து கொண்டாலும் பிரத்யக்ஷம் என்றுதான் அதை சொல்லுகிறோம். அக்ஷம்னா கண்ணு, பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னால் கண்களால் அறிந்து கொள்ள வேண்டியவை என்றே ஆகிறது பொருள். ஆனால் 5 இந்திரியங்களுக்கும் இந்த அக்ஷம் என்கிற கண்ணை உபலட்சணமாக சொல்லுகிறோம். அப்போ கண்ணு மற்ற இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்கு. இந்த கண் ஞானத்துக்கு உபலட்சணம் என்று கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஞானத்தினுடைய வைபவம் என்ன அப்படின்னு பார்க்கணும். திருதராஷ்டிரனை பத்தி சொல்றச்சே அவன் கண்ணற்றவன் அப்படின்னா வெறும் பார்வையற்றவன் என்ற பொருளில் மட்டும் வராது. ஊனக்கண் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஞானக்கண்ணும் இல்லை. விஷயத்தை ஒழுங்காக பார்த்து சொல்லுவதற்கான அறிவில்லை என்றும் பொருள். ஊனக்கண், ஞானக்கண். அப்போ ஞானத்துக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு தெரியுது. 5 இந்திரியங்களுமே ஞானத்வாரம். அப்ப இந்த கண்ணு இந்திரியங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கு அப்படின்றது இங்கேருந்து நன்னா புரியுது. ஆக ஞானத்தினுடைய வைபவம் என்ன என்பதை காட்டக்கூடியது இந்த பாசுரம். இந்த பெண் பிள்ளை ஞானம் மிக்கிருக்கிற பெண் பிள்ளை. உத்தாலகர் ஸ்வேதகேது இடத்துல கேட்கிறார், எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகிறதோ அதை அறிந்து கொண்டாயா என்ன. அப்ப இங்க ஞானம்னா பிரம்மத்தை பற்றின அறிவு, பகவானை பற்றின அறிவு. காரணம் து தேயஹா என்று சொல்லப்படுகிற காரண வஸ்துவை பற்றின அறிவு. அப்ப இங்க காரண வஸ்துவை பத்தின அந்த பகவானை பத்தின அறிவு இருக்கணும்னு சொன்னா
முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு தெரிஞ்சுண்டா நமக்கு வேண்டியது என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வேண்டியது என்னன்னு தெரிஞ்சுண்டா அதை அடைவது எப்படி அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அதை அடைவது எப்படின்னு தெரிஞ்சுண்டா அதை அடைய விட்டாமல் தடுப்பது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனஹ பிராப்தி உபாய பலம் ச ஏவ ததா பிராப்தி விரோதி ச வதந்தி சகலா வேதாக எஸ்ஸே இதிஹாச புராணகாக. பிராப்யம் அடையப்படுவது என்ன? அது பிரம்மம். அடைபவன் யார்? இந்த ஜீவன். அப்ப பிரம்மத்தின் ஸ்வரூபம் பரஸ்வரூபம். இந்த ஜீவன் தான் யார் என்கிற அறிவு ஜீவஸ்வரூபம். அந்த பலனுடைய தன்மை பலஸ்வரூபம். பலனை அடைவிக்கும் வழி என்ன என்கிற உபாய ஸ்வரூபம். அதை தடுக்கும் தடை என்ன என்பது விரோதி ஸ்வரூபம். இந்த அர்த்த பஞ்சகத்தை பத்தின ஞானம் இதுதான் எல்லா வேதங்களும் எல்லா விஷயங்களும் சொல்லுகின்றன. மிக்க இறநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் என்கிற அர்த்த பஞ்சக ஞானம். இறைநிலை பகவான் யார் என்பது, அவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றது. உயிர்நிலை இந்த ஜீவன் அவனுக்கு அத்தியந்த சேஷப்பட்டவன் பரதந்திரப்பட்டவன் என்பது. தக்க நெறி அவனை அடையும் வழி அவனுடைய திருவடிகளே என்பது. தடை அவனை அடைய முடியாமல் தடுக்கும்படியான தடைகள் ஸ்வரூப உபாய பிராப்ய விரோதிகள். பலன் ஊழ்வினை வாழ்வினை. கைங்கரியம் என்பது பகவானுக்கு மட்டுமே ஆனந்தத்தை உருவாக்கக்கூடிய பரார்த்த கைங்கரியம் என்கிற இந்த அஞ்ச பத்தின ஞானம். இந்த அஞ்சும் 3 தத்துவங்களை பத்தி வருகின்றன. சித்துன்னா ஆத்மா, அச்சித்து அப்படின்னா ஞானமற்ற அச்சித் தத்துவங்கள், ஈஸ்வரன் அப்படின்னால் இவை இரண்டையும் நிர்வகித்து கொண்டு போகிறவன். இப்படி இந்த ஞானம் பெற்றவனுக்கே மோட்சம் உண்டு அப்படின்னு காட்டப்படுகிறது. அந்த ஞானம் எவனுக்கு கைவரப்பட்டிருக்கிறதோ அவன் முமுட்சுவாகிறான். பெரும் பேறு பெரிய பேராக இருக்கிறது என்று இந்த ஞானத்தால் மட்டுமே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஞானம்தான் இங்கு காட்டப்படுகிறது போதரி கண்ணினாய் என்கிற வார்த்தையினாலே. அந்த ஞானம் நிரம்ப பெற்ற பெண் பிள்ளைதான் இங்கே போதரிக் கண்ணினாய் என்று எழுப்பப்படும்படியான பெண் பிள்ளை. அடுத்த பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.